ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சத நம்ம சொல்லுவோம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம போயிட்டு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ண போனோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "எல்லாம் எனக்கு தெரியும் நீ போ" அப்படின்னு சொல்லுவாங்க. "கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னிட்டு" ஒரு வாசகம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது விஷயமே கிடையாது. நமக்கு தெரியாதது கூட சின்னவங்களோ, பெரியவங்களோ இருக்கட்டும், யார் அட்வைஸ் பண்ணாலும் கொஞ்சமா கேட்கணும். நம்ம கேட்கறதுனால எந்த தப்பும் கிடையாது. நீ ஏன் கேட்குறன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்கறதுனால நமக்கு தெரியாத விஷயம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? ஸோ, அவங்க சொல்றதும் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ நமக்கு அட்வைஸ்ன்ட்டு ஒண்ணு சொன்னா கண்டிப்பா காது குடுத்து கேளுங்க. அதனால ஒண்ணும் ஆக போறதில்லல்ல. நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க. இல்லையா? அவன் என்ன எனக்கு சொல்றது? இவன் வந்து எனக்கு சொல்றான். அப்படின்னுட்டுலாம் தயவு செஞ்சு யாருமே யாரையுமே அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாருக்குமே எல்லாமும் எல்லா நேரத்துலயுமே வந்து தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் இத மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். யாரா இருந்தாலும் யாராவது ஒரு அட்வைஸ் பண்றாங்கன்னா, தயவு செஞ்சு குழந்தைங்களா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணலாம். பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்க அட்வைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணலாம். கணவனுக்கு மனைவி அட்வைஸ் பண்ணலாம். மனைவிக்கு கணவன் அட்வைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யாரு வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணாலும் தயவு செஞ்சு காது குடுத்து கேளுங்க. நான் சொல்றது கரெக்ட்டா தப்பான்னிட்டு இந்த வீடியோல நீங்க கமெண்ட் பண்றத வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன். Until then, bye from Chittu.